மிதுன ராசி அன்பருக்கு லாபங்கள் ஈட்டுகின்ற அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வருமான ரீதியாக, குடும்ப ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டன. உங்களுக்கு தன தானிய விருத்தி ஏற்படுகிற சூழ்நிலைகள், குறிப்பாக தொழில் செய்பவர்களின் தொழிலை வளர்த்து எடுக்க, தொழிலில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் விலகுகின்ற காலகட்டம் வந்துவிட்டன. உடல் நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக என்று, குறிப்பாக உடலில் தொந்தரவு இருப்பவர்கள், ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது, உடலில் சின்ன சின்ன உபாதைகள் இருப்பவர்கள் அது சம்மந்தப்பட்டு சரி செய்ய இன்று நல்ல மருத்துவரை பார்த்து அதுக்குண்டான அனுகூலமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் சின்ன சின்ன தொந்தரவுகள், எழுத்து சம்பந்தப்பட்ட, கையெழுத்து சம்பந்தப்பட்டு தெரிந்து செய்ய வேண்டும், தெரியாத விஷயத்தில் தலையிடக்கூடாத நாளாக உண்டு. இப்பொழுது உங்களுக்கு வாக்குப்பொழிதம் அதீத வளர்ச்சி லாபகரமாக இருக்கும். உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி உங்கள் 10ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தை, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஆண் குழந்தை சம்பந்தப்பட்ட எண்ணம் இருப்பவர்கள், அந்த போன்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக மதுரை பாண்டி முனீஸ்வரர் வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் அதீத வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு இந்த யோகத்தின் உச்சமாக இருக்கின்ற நாள்.